புத்தூரில் மெஹந்தி போட போகலாமா? ஹாய் அஸ்லாம் வலைக்கும். இவங்க நம்ம கூகுள் அண்ட் இன்ஸ்டாவில் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டேஞ்சர் நினச்சி தான் போனோம். அங்கே போனால் ஒரு பெரிய ஷாக்கு. அவங்க நம்மளை 10 மணிக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் 10 மணிக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டே தான் வீடும் இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போகணுன்னு தெரியுது. எங்கள் அம்மாவும் பிரைடோட அம்மாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃபோன் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிரைடுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டேஞ்சர்லேருந்து ரிலேட்டிவாக மாறினா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கை போட்டு முடிச்சுட்டு 2வது கையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேம் பிரைடல் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. பிரைடுமே சூப்பராக மெஹந்திலாம் போடுவாங்களாம். அவங்க கையில் ஹேர் ரிமூவ் பண்ணதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு போடுறதுக்கு. ஆனால் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இது போல் நீட் அண்ட் கிளியராக போடணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால் இது போல் எல்லா சைட்லையும் போய் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். பிரைடுமே மாஷால்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு பேக் சைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் சைட் போட்டு கிளம்புறப்போ காஃபி குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு பொடிவாதம் பண்ணிட்டாங்க. நான் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போனோடனே பஸ் இருந்துச்சு. என்னதான் டயர்டானாலும் இன்னைக்கு டே ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.